ஈஸியாக குயிக்காக டக்குனு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொழுக்கட்டை மாவும் நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம ஒரு 2 கப்பு சுடுதண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். சுடுதண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பூன் விட்டு கலரி விடுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைவிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்துருக்கேன். இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் இதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 1/2 கப்பு சேர்த்து எடுத்துக்கங்க. வடச்சட்டியிலையோ ஒரு பெரிய பாத்திரத்திலையோ 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருட்டி வச்ச பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப போட்டு கலராதிங்க, உடஞ்சிரும். இது 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு கெட்டித்தன்மைக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஊற்றியிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச வெல்லத்தை இது உள்ளே சேர்த்தி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா அரைச்சி அது பால் மட்டும் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கொதிக்கிறப்ப சேர்த்தாதீங்க, சம்டைம்ஸ் திரிஞ்சிடும். அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.